இன்று நான் தமிழ் வருடத்தில் மிகவும் புனிதமான மாதம் மார்கழி பற்றி பேசப் போகிறேன். மார்கழி மாத அதிகாலைகள் மந்திரமயமாக இருக்கும். சூரியன் உதிக்கும் முன் மக்கள் எழுந்து புனித நீராடி அழகான கோலங்கள் போடுவர். கோவில்களில் பஜனைகளில் கலந்து கொள்வர். அந்த நேரத்தில் காற்றே தெய்வீகமாக உணரப்படும். மார்கழி சிறப்பானது காரணம் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழி. அதாவது மார்கழி மாதம் தனிச்சிறப்பான ஆன்மீக சக்தியைக் கொண்டது. இந்த மாதத்தில் பெரிய பக்தை ஆண்டாள் மிகவும் புனிதமான திருபாவை 30 பாசுரங்களை இயற்றினார். ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் பாடி அனைவரையும் பக்தி, தூய்மை, ஒற்றுமை ஆகியவற்றிற்கு அழைத்தார். இன்றும் மார்கழி முழுவதும் ஆலயங்களில் திருப்பாவை ஓதப்படுகிறது. இந்த மாதம் உலகியலான செயல்களுக்கு அல்ல. இது பக்தி, ஒழுக்கம், மனசுத்தி ஆகியவற்றிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி, ஆருத்திரா தரிசனம் போன்ற பெரிய திருவிழாக்களும் இந்த மாதத்தில் வருகிறது. சுருக்கமாகச் சொன்னால், மார்கழி ஒரு சாதாரண மாதம் அல்ல. அது உள்ளார்ந்த அமைதிக்கும் தெய்வீக அன்பிற்குமான ஒரு ஆன்மீக வாசற்படி